பல்வேறு இயக்கங்களில் இருந்து முதலமைச்சர் தலைமையில் கழகத்தின் இணையும் நிகழ்ச்சி மதுரை திருமங்கலம் அருகே ராயபாளையம் பகுதியில் வரும் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு முன்னேற்பாடாக பூமி பூஜை போட்டு அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் OPS, அமைச்சர் மூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், முன்னாள் MP ரவீந்திரநாத் தாக்கூர் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து OPS கூறியதாவது: அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு செல்லும் முதலமைச்சராக உள்ளார். என்னை தாய் அன்புடன் வரவேற்று கழகத்தை நினைத்து நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நிகழ்வுக்கு முன்னின்று தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற அமைச்சர் மூர்த்தி, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி. நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் 5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அடித்தளத்தில் வாழும் மக்களுக்கு தேவைகளை அறிந்து செயல்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் சிறப்பான ஆட்சியை முதலமைச்சர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த நிலை மீண்டும் தொடர வேண்டும் என்று தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தர மக்களும் பகுபாடின்றி தார்மீக ஆதரவை தந்து கொண்டிருக்கின்றனர். மீண்டும் தேர்தல் வருகின்ற சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையும் முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என அனைத்து தர மக்களும் விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கின்றனர். 7ஆம் தேதி இணைப்பு விழா நடைபெற உள்ளது. அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் 70-80% மேலாக திமுகவில் இணையும் நல்ல சூழல் உள்ளது. தளபதி ஆட்சிக்கு வந்த பிறகு கட்சியின் அனைத்து தரப்பட்ட மக்களையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய சூழல் உள்ளது. மனப்பூர்வமாக இணையும் விழாவானது 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் நிகழ்வாக இருக்கும். அதிமுகவை பதவியிலிருந்து விட்டு திமுகவில் இணைந்து அம்மாவிற்கு துரோகம் செய்ததாக கூறிய குறித்த கேள்விக்கு பதில் சொல்ல தேவையில்லை என மக்களே சொல்லிவிட்டார்கள். மாவட்டம் கொஞ்சம் முன்னாடி வாங்கினே, மாவட்டம் கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு வருகின்ற 7ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையை ஏற்று பல்வேறு இயக்கங்களிலிருந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையை ஏற்று கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகின்ற ஒரு நல்ல நிகழ்வு வருகின்ற 7ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வில் முன்னேற்பாடாக இன்றைக்கு இங்கு நடைபெறுகின்ற ஸ்தலத்தில் நடைபெறுகின்ற இந்த இடத்தில் பூமி பூஜை போட்டு ஒரு நல்ல துவக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த நல்ல நிகழ்வில் எங்களையெல்லாம் அரவணைத்து செல்கின்ற தலைவராக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நினைவுகிறது. தாயன்போடு எங்களை எல்லாம் அரவணைத்து கழகத்தில் இணைத்துக் கொண்ட மாண்புமிகு முதலமைச்சருக்கு எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நல்ல நிகழ்வுக்கு முன்னின்று தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், கலந்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் கழகத்தில் பல்வேறு அமைப்புகளில் நிர்வாக பொறுப்பில் இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அருமை நண்பர்களுக்கும், கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு பொறுப்புகளில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு, அடித்தளத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு எது தேவையோ அந்த தேவையை அறிந்து புரிந்து அதை செயல்படுத்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு ஒரு சிறப்பான ஆட்சியை மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவங்கெல்லாம்
அவங்க பதில் சொல்ல தேவையில்லை என்று மக்களே இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சார், இந்த நிகழ்ச்சி திருமங்கலத்தில் நடத்துவதற்கான காரணம் எதுக்கா சார்? எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் திருமங்கலம் அந்த இயற்கையான பேரை இன்றைக்கு எங்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆக இந்த கூட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று நிறைவேறும். அதே போல முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார் என்ற சூழ்நிலை